ஹலோ கைஸ், உங்ககிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா. என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்டான். ஸோ அது வந்து ஆஸ்க் நித்யானந்தா .a சம்திங் ஏதோ இருந்தது. ஸோ நானும் அந்த கிளிக் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு நம்பர் போச்சு. ஸோ சும்மா ஒரு மெசேஜ் பண்ணேன், ஹாய்னு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணல, சைன்அப் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் முன்னாடி போச்சு. வேறு எதுவும் வெப்பேஜ் எதுவும் போகலை. வாட்ஸ்அப்லேயே ஃபுல்லாக லாகின் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்பர், நேம், டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கேட்டாங்க. நிறைய மீன்ஸ் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ அது எல்லாமே நானும் கொடுத்தேன். திடீர்னு என்ன பண்ணிட்டான், இந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. நானும் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எம்ஜி ப்ரோ வந்து வீடியோ போட்டிருந்தார். ஸோ முன்னாடியே போட்டிருந்தார். அவர் இந்த நித்யானந்தா கொண்டு வந்தார்ல, இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நித்யானந்தாவா அந்த மாதிரி கொண்டு வந்தார்ல. ஸோ அப்போ எம்ஜி நான் வீடியோ போட்டிருந்தார். நான் அப்போ தான் அது பார்த்தேன். அவருமே அந்த விசா அப்ளை பண்ணுறது எல்லாமே போய் அப்ளை பண்ணியிருந்தார். ஸோ கிடச்சிருந்தா போகலான்னு அவரும் சொல்லியிருந்தாருப்பா. ஸோ எனக்கு வந்து இந்த கார்டு வந்து நானும் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் நானும் என்ன நினச்சேன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துருந்தது. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வந்து அவர் வீடியோ ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ வந்து அதில் யூடியூப்பில் போஸ்ட் ஆகும்னு நினச்சேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி இல்லை, அது வந்து உங்கள் ப்ரொமோஷனுக்காக அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க அப்படி. பட் ஆக்சுவல் திங் வந்து சும்மா ஒரு ஏஐ தான். அது ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அது ரிப்ளை பண்ண, அவ்வளோதாங்க. ஸோ அந்த மாதிரி கார்டு. ஸோ இது மூலியமாக வந்து அவங்க நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு நம்மக்கிட்ட வந்து என்ன, ஸோ அது வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் சைன்இன் தான் என்கிட்ட வந்துச்சு. நானும் சம்திங் ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நினச்சேன். பட் இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கார்டெல்லாம் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே வாங்கலை. ஸோ இட்ஸ் ஓகே, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. அண்ட் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நேற்று நைட்டு இல்லை, டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு உட்காந்து நான் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் சென்ட் பண்ணேன், சும்மா ட்ரை பண்ணேன். திடீர்னு இந்த கார்டு வந்துருச்சுங்க. உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் லான்ச் பண்ண அப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.